மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளினுடைய செய்தியின் தலைப்பு ஒளியின் ஆயுதங்கள், ஆர்மர் ஆஃப் லைட். அதன் கீழே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, நமக்கு நிறைய ஞானம் அறிவு இருந்தாலும் இந்த வசனத்தை நாம் கேட்க வரும் பொழுது, தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது, நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கேன்னு திறந்த இருதயத்தோடு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய போல் கேட்டீங்கன்னா, நீங்கள் கடந்து போகும்போது இந்த வேத வசனம் உங்களோடு கூட இடைபடும். ஒளியின் ஆயுதங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆதியாம் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். படிக்கிறோம். ஆதி அப்படின்னு சொல்ல, வானம் பூமி உண்டாகிறதற்கு முன்பாக தேவன் இருந்தார். ஆதியிலே தேவன் இருந்தார். இந்த ஆதியை பற்றி பார்க்குறோம். இந்த பிகினிங், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு பார்க்கணும். தேவன் தான் இருக்கார். ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை இயேசு என்கிற வார்த்தை. அவர் தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் ஆதியில் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? அப்போ அவரை பார்க்கும்போது 1 யோவான் 1:5. யோவான் 1:5 வாசிப்போம். தேவன் எப்படி இருக்காரு? தேவன் ஒளியாக இருக்கிறார். ஸோ தேவன் ஒளியாக இருக்கார். தேவன் எப்படி இருக்காரு? ஒளியாக இருக்கு. அவர் என்ன வஸ்திரம் தரிச்சிருந்தார்? சங்கீதம் 104:2 சொல்லும், தேவன் ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இந்த உலகத்தில் 3 விதமான ஒளி இருக்குது. ஒன்று தேவன் ஒளியாக இருக்கார். ரெண்டாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மிளறுகிற ஒளி. மூணாவது இன்டலெக்சுவல் லைட்ஸ். சரிங்களா? இந்த ஒளி 3 ஒளி தான் இருக்குது. ஆனால் நான் காண்பிக்கிறது தேவனுடைய மிச்சம் 2மே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரிவிச்சிருக்கிறாரு? சங்கீதம் 104:2 ஒளியை வஸ்திரமாக எதை தரிச்சிருக்காரு? ஒளியை வஸ்திரமாக தரிச்சிருக்காரு. நீங்கள் இந்த வசனத்தை தியானிங்க பாருங்கள். உங்களுடைய ஆடைகள் ஏதோ ஒரு காட்டனால் செய்வது, ஏதோ பல விதமான ஃபேப்ரிக்ஸ்னால் என்ன செஞ்சுருக்கீங்க? உங்களுடைய உடைகளை நீங்கள் தைத்திருக்கிறீர்கள். ஆனால் தேவன் ஒளியவே வஸ்திரமாக, ஆடையாக என்ன செஞ்சிருக்காரு? தேவன் ஒளியாக இருக்கிறது மாத்திரமல்ல, தேவன் ஒளியவே என்ன செஞ்சிருக்காரு? வஸ்திரமாய் அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் எப்படி இருப்பார் சொல்லுங்க. தேவன் ஒளியாக இருக்கிறார். தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க, தேவனை பார்க்கும்போது மிக பிரகாசமான ஒளின்னு சொல்கிறாங்களே. இட்ஸ் ரைட். ஏன்னா தேவன் ஒளியாக தான் இருக்கிறார். ஆமென். அப்புறம் பாருங்க, அவர் என்ன செய்யற பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 36:32 போகலாம். யோபுவின் புஸ்தகம் 36:32. அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி என்ன பண்ணுறா பார்த்தீங்களா? அவர் ஒளியின் தேவன் ஒளியாக இருக்கிறார். ஒளியை வஸ்திரமாக தரிச்சிருக்கிறாரு. அவர் சொல்ல மின்னலுடைய ஒளியை தன் கைக்குள்ளே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் வந்து இந்த ஒளியை பிடிக்க முடியாது. ஒளியை வந்து கைக்குள்ளே பிடிக்க முடியுமா? நான் கிடையாது. நம்மளால் வந்து அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் வந்து என்ன செய்யறார்? ஒளியை கைக்குள்ளே வச்சுக்கார். அப்போ அவர் பாருங்கள், தேவன் ஒளியாக இருக்கார். வஸ்திரத்தை வந்து ஒளியை வஸ்திரமாக தரிச்சிருக்கிறாரு. தன் கைக்குள் மின்னலை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. மின்னன் ஒளியை அவர் வைத்திருக்கார். அது மாத்திரமா? 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எடுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறார். அப்போ தேவனை பாருங்க, ஒளியாக இருக்காரு, ஒளியை வஸ்திரமாக தரிச்சிருக்காரு, கையில் ஒளியை பிடிக்கிறாரு, இடி மின்னல்கள் ஒளியை கையில் வச்சிருக்காரு. சேரக்கூடாத ஒளியில் என்ன செய்கிறாரு? அடுத்த பாருங்க, ஒருவரும் பாருங்க, அப்புறம் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும். அந்த லைட்டில் போய் நீ என்ன தேவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்டபடினாலே அவரை மாமிசமாக பார்த்தீங்க. நான் ஆதியிலே தேவன் பரலோகத்தில் இருந்தார் பாருங்க. அவரே உங்கள் கண்களால் காண முடியாது. அப்படி கண்டீங்கன்னா உங்கள் கண்கள் குருடாகிவிடும். பவுல் அவர்கள் அப்படி தான் போகிறார். எபேசிக்கு அந்த இதில் தமஸ்கு வீதியில் போகும்போது இயேசு வர்றாரு பாருங்க. சூரிய பிரகாசத்தை பார்க்கிலும் அதிகமான பிரகாசம் அவர்களை சுற்றி செஞ்சிச்சு, பிரகாசித்து அதனால் அவன் பார்வையை இழந்தான். அப்படிப்பட்ட ஒளியிலே தேவன் வாசம் செய்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட தேவன் தான் என்ன செய்கிறார்னா, வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாம் புஸ்தகம் 1 அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும், வாசிங்க, ஆதியாம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். போதும். இந்த முதல் வசனம் இருக்குல்ல, முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில பல 1000-100 ஆண்டுகள் கடந்து போனது. முதல் வசனம் 2ஆவது வசனத்துக்கு இடையில பல 1000-100 ஆண்டுகள். தேவன் வந்து ஆதியில் அப்படி இருந்தார். அப்புறம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், விட்டுட்டார். அப்படியே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து விட்டுட்டார். அந்த வானத்தின் பூமியும் சிருஷ்டித்த 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில பிசாசும் லூசிபருடைய கூட்டமும் பரலோகத்திலிருந்து அந்த ஒளியின் மகிமையிலிருந்து அவர்கள் அவன்கிட்ட இருக்கிற பிசாசுடைய எல்லா அந்த லூசிபரனுடைய எல்லா அவனுடைய காரியங்கள்லாம் தேவன் பிடிங்கிட்டு அங்கேருந்து அவன் நினைச்சாரு தள்ளி விடுறாரு. அவன் நேராக எங்கே வந்து விழுகிறான்னா, தேவன் பல கோள்களை சிருஷ்டித்து வைத்திருந்தாலும் அவன் பூமியில் வந்து தள்ளப்படுகிறான். அவன் எங்கே தள்ளப்படுறான்? பூமியில் தள்ளப்படுறான். இப்போது முதல் வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் இடையில் நீங்கள் கண்டினியூவாக வாசிக்க முடியாது. அதற்கு இடையில் அதற்கு இடையில் பல 1000-100 ஆண்டுகள் இடம் இருக்குது. பூமியை உண்டாக்கிட்டார், அது அப்படியே இருந்துச்சு. சரி, அப்புறம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும், முதல் வசனத்தை சொல்லுது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான். தேவன் நேர்த்தியானவர். இப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்ன செய்ய மாட்டார்? சிருஷ்டிக்க மாட்டார். அப்போ அவனுடைய வீழ்ச்சியில் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறிவிட்டது. அடுத்த வசனம் பாருங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. என்ன இருந்தது? ஆழத்தின் மேல், முதல்ல வாசிங்க, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நல்லா கொஞ்சம் முதல் ஆதியிலே தேவன் இருந்தார். 2ஆம் வசனத்தில் இருள் வந்துருச்சு. இருள் என்று சொல்லும்போது நம்மளுக்கு பாருங்க, இருள்லாம் ஆங்கிலத்தில் சில, தமிழில் ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. தமிழில் இருள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இருட்டுன்னு நினைப்பீங்க. இரவில் உண்டாகிற இருட்டு, இரவில் உண்டாகிற அந்தகாரம். இங்கே இருள் என்று சொல்லும் பொழுது அதை வந்து பிசாசும் அவனுடைய கூட்டத்தாரும் டிமானிக் ஃபோர்ஸஸ் வந்து என்னாச்சுன்னா பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு பூமியின் தண்ணீருக்கு அடியில் அபீஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பாதாள படுகொலிக்குள் அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். பூமி முழுவதும் தண்ணீரால் கவர் பண்ணப்படுச்சு. தேவன் சொல்கிறாரு, நான் ஆதியில் வானத்தின் பூமி சிருஷ்டித்தேன். இப்போ பூமியில் ஆழத்தில் படுகுழி என்று சொல்லப்படுகிற முடிவில்லாத படுகுழியில் யார் இருக்கானா? பிசாசு இருக்கான்னு பரிசுத்த வேதத்தினுடைய ஆதிகாமம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ இதுக்கப்புறம் தான் நினைச்சு வர மனுஷனை சிருஷ்டிக்கும். மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலவே இந்த பூமியிலே விழுந்து போன தூதர்களும் கூட்டத்தாரும் முடிவில்லாத என்ட்லஸ் பிட் ஆகிய அந்த குழியில இருள இருந்தாங்க. பிசாசு இருள இருந்தான். தேவன் ஒளியா இருக்கிறார், பிசாசு என்ன செய்யறான்? இருளா இருக்கிறான். என்ன செய்யறான்?
இருளாக இருக்கு. சரி, இப்போ என்ன செய்யறா பாருங்க. அப்போ தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவா. அப்போ அந்த பூமி அப்படி தண்ணி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. அதன் மேலே ஹோலி ஸ்பிரிட் என்ன செஞ்சிருக்காரு, இருக்கிறார். இந்த தண்ணீருக்கு அடியில் முடிவில்லாத குழியில் வெளிச்சத்தை தேவன் ஒளியாக இருக்கார். அந்த ஒளியிலேருந்து விழுந்தவன் இருளாக இருக்கான். ரைட், ஓகே. அடுத்த வசனம் பார்ப்போம். மூன்றாம் வசனம் பார்ப்போம். சரி, மன்னிக்கணும். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இருள் இருக்குல்ல, இந்த இருள் எப்படிப்பட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் ஒளியாக இருக்காருன்னு நான் சொன்னேன். அந்த ஒளியை நீங்கள் கண்கால் காண முடியாது. அந்த ஒளிக்குள்ளே அவர் வாசம் செய்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதே ஜஸ்ட் எதிர்ப்பதமாக பிசாசு இருளாக இருக்கான். அதாவது இவன் இருள்ன்ற போது அவன் எப்படிப்பட்ட இருள்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21. இவன் எப்படிப்பட்ட இருள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். 10:21 வாசிப்போமா? காரிருளும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். காரிருளும் மரண அந்தகாரமுமான இருண்டு. இது என்ன பேசுறான் இந்த யோபுனா, இந்த பிசாசு விழுந்து போனதே, பிசாசு விழுந்து போன அந்த இடத்த, அதாவது பாதாள படுகுழியை பற்றி யார் பேசுறா? யோபு சொல்றான். மரண காரிருளும் மரண அந்தகாரம் உள்ள எல்லாம் சேர்ந்து இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகார தேசம். நிப்பாட்டுவோம், சேர்த்து வாசிப்போம். ஒளியும் இருளாகும் தேசம். இங்க போடப்பட்டிருக்கிற ஒளின்றது தேவனுடைய ஒளியில் கிடையாது. இன்டலெக்சுவல் லைட் அல்லது சூரியன் தருகிற ஒளி. சரிங்களா? இன்டலெக்சுவல் லைட் அல்லது இதை கொண்டு போய் நீங்க இந்த காரிருளாக இருக்கிற அந்த பூமியின் தாழ்விடங்களில் இருக்கிற இருளுக்கு சொந்தக்காரனாகிய பிசாசு இடத்துல இந்த இன்டலெக்சுவல் லைட்டை கொண்டு போனீங்கன்னா நீங்க கொண்டு போற லைட்டும் இருளாகும். புரியுதா உங்களுக்கு? இன்டலெக்சுவல் லைட் பாருங்க. இந்த மறுபடியும் யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21 வசனம். காரிருளும் மரண அந்தகாரம் உள்ள இருண்ட தேசம். காரணம், உங்க சூழ்நிலை குப்பையில போடுங்க. இப்ப வசனத்தை கேளுங்க. போகும்போது உங்க சூழ்நிலை ஜெயமாய் மாறும். அல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்தை வசனம் கேட்டீங்கன்னா போகும்போது சூழ்நிலை மாறும். ஆமென். வாசிப்போம். காரிருளும் மரண அந்தகாரம் உள்ள இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசம். ஒளியும் ஒளி தேவனுடைய ஒளியை சொல்லல, சூரிய ஒளியோ அல்லது ஒரு டார்ச் லைட்டையோ எடுத்துட்டு அந்த மரண அந்தகாரம் உள்ள பூமியின் தாழ்விடங்களிலே என்ட்லஸ் பிட்டுக்குள்ள அதை நீங்க அந்த ஒளியை கொண்டு போனீங்கன்னா அந்த ஒளியும் இருளாகும் தேசமும். பாத்தீங்களா? இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல அந்த இருள் இருக்கு பாருங்க. அப்படி ஒரு இருள். அது டீமனை பேசுது, அது பிசாசின் கூட்டத்தை பேசுகிறது. அந்த அந்தகாரம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த இன்டலெக்சுவல் லைட்டை கொண்டு நீங்க கொண்டு போனீங்கன்னா இந்த லைட்டை இருளாக்கிரும். சூரிய ஒளியை கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த சூரிய ஒளியவே இருட்டாக்கிரும். தேவனுடைய ஒளி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு இருள் தான் பாருங்க. ஆதியில தேவன் ஒளியா இருக்கிறாரு, பூமியில் என்ன செய்து இருள் இருக்கு. ஒளி இருள் சொல்ல, ஒளி இருள். சரி, இந்த யோபு 10:21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ற மாதிரி வாசிக்கிறேன். பிசாசுகளின் இருளும் மரண இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத தேசமும் ஒளியும், அதாவது அறிவு பூர்வ ஒளியும் லைட்ஸ், சூரிய ஒளியும் இருளாகும் பாதாள குழி. அதுதான் 2ஆம் வசனத்திலே ஆதிகாமம் 1:2 வாசிக்கிற இருள். அல்லேலூயா, ஆமென். அப்போ 3ஆம் வசனத்துக்கு இப்போ முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு பல 100 ஆண்டுகள் விழுந்துருச்சு. ரைட்டா? 2ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துக்கு இடையில பல லட்சம் ஆண்டுகள் விழுந்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனத்துக்கு முதல் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு பல 100 லட்சம் ஆண்டுகள், 2ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துக்கு இடையில பல லட்சம் 100 ஆண்டுகள். தேவன் அமைதியா இருக்காரு பாருங்க. இப்போதான் நம்முடைய சிருஷ்டிப்பு தொடங்குது. பார்த்தீங்களா? அப்போ டே 1 எங்க தொடங்குதுன்னா, நல்ல கதை சொல்ல பாருங்க. இப்போ ஆதிகாமம் முதல் வசனம் டே 1 கிடையாது, ஆதிகாமம் 2ஆம் வசனம் டே 1 கிடையாது, ஆதிகாமம் 3ஆம் வசனம் தான் டே 1. அல்லேலூயா.
அதிலிருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டது வரைக்கும் 4000 ஆண்டுகள், சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்து வரைக்கும் இதுவரைக்கும் 2025 ஆண்டுகள். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வசனத்தை குழப்பி கூடாது, ரைட்டா? அப்போ 3ஆம் வசனத்துக்கு வருவோம். இப்போ தேவன் சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனத்தில். அப்புறம் மாதிரி சொல்லிட்டேன், ஆதியாகமம் முதல் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்துக்கு பல 100 ஆண்டுகள், 2ஆம் வசனத்துக்கு 3ஆம் வசனத்துக்கு பல 100 ஆண்டுகள். இப்போ தான் தேவன் சிருஷ்டிக்கிறார். இப்போ தான் தேவன் என்ன செய்கிறார்னா வசனத்தை, அவர் நம்முடைய வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 3ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். வெளிச்சம், சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, வெளிச்சம் உண்டாச்சு. இந்த வெளிச்சம் எதில் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா அவருடைய வார்த்தையில் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் சொல்லி இந்த வசனத்தை கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள் வெளிச்சத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் அவருடைய லைட்டை கொடுக்கல, அவர் சிருஷ்டிக்கிறார். தேவன் முதலும் முடிவும் இல்லாதவர். அவரை யாரும் சிருஷ்டிக்கல, ஆனா அவர் வெளிச்சத்தை சிருஷ்டிக்கிறார். அதான் தேவன். பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. வெளிச்சம் நல்லது என்று கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும். இங்க இருள்னு போட்டுருச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா 2ஆம் வசனம் இருள்னதே, இது இருளா? இது இருள் இல்ல, இது என்ன, எப்படி இங்க போடுங்களா, இருட்டு. இது இருட்டு, இரவுல உண்டாகிற இருட்டு. புரியுதுங்களா? 2ஆம் வசனத்துக்கு 3ஆம் வசனத்துக்கு நிறைய வித்தியாசம். 2ஆம் வசனம் இருள், டீமன். இது இரவில் உண்டாகிற இருட்டு. சொல்லுங்க, இது இரவில் உண்டாகிற இருட்டு. மக்கள் ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறான்? 2ஆம் வசனம் இருள், 3ஆம் வசனம் இந்த இருள் தான் பிரிஞ்சு. அது கிடையாது, அது கிடையாது. முதல் 2 தேவனுடைய ஃபோர்ஸ், 2வது டீமன் ஃபோர்ஸ், 2 காமிச்சிடாரு. இப்போ அடி சொல்றாரு, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடன்னு சொல்லும்போது அங்கே வெளிச்சத்தையும் இருட்டையும் வெவ்வேறாக பிரித்தார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ரைட், இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த 3ஆம் வசனம் இருக்கு பாருங்க. 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரத்து, சரி, 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றால் வெளிச்சம் உண்டாயிட்டு, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும், நான் இப்படி வாசிக்கிறேன், இருட்டையும். ஏன்னா இருள்லாம் நீங்க 2 ஒன்றா சேர்த்துக்கிறீங்க. 2ஆம் வசனத்தில் இருக்க இருளையும் 3ஆம் வசனம் இருள் அப்படி கிடையாது. இது இருள்ன்றது டீமன். 3ஆம் வசனத்தில் இருக்க இருள்ன்றது இரவு அல்லது இருட்டு. தேவன் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருட்டையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். 1ஆம் நாள் ஆயிற்று. பகலில் இருக்கும் வெளிச்சம், இரவில் உண்டாகும் இருட்டு. இது தேவன் சிருஷ்டித்த இயற்கை. அல்லேலூயா. இரவு பகல் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு இயற்கையா தேவன் சிருஷ்டித்தது. ஆமென். இருட்டு இருக்கு பாருங்க, இரவுல உண்டாகிற இருட்டு, அதுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வெளிச்சத்தில் இருந்தால், ஆதிகாமம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இருளாக பிசாசுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த உலகத்தில் யார் இருக்கான்னு கேட்டால், பரலோகத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அந்த தேவன் கையிலே மின்னலை பிடித்திருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்து கொண்டிருந்தார். பூமியிலே ஆழத்திலே முடிவில்லாத குழியிலே பிசாசும் அவனுடைய தூதர்களும் அங்கே இருளாக இருந்தார்கள். அந்த இருள் இந்த லைட்டையும் சூரிய ஒளியும் கொண்டு போனா கூட அந்த லைட்டையும் இருளாக்கக்கூடிய இருள் உள்ளது இந்த பூமியில் இருந்தது. இந்த பூமியிலே இருள் இருந்தது. பரலோகத்திலே வெளிச்சத்தின் தேவன் இருந்தார். ஆமென். அப்போ தேவன் சிருஷ்டிக்கிட்டே வர்றாரு, மனுஷன் சிருஷ்டித்தாரு. மனிதன் என்ன கேட்டா, மனிதன் அங்கே தேவனுடைய வார்த்தையை மீறி அவன் பாவத்திற்கு உட்பட்டதினாலே இருள், அதாவது லூசிபர் பிசாசு இந்த பூமியை இருளால் மூடியது, ஆவிக்குரிய இருளினால. அல்லேலூயா. இந்த இருளை சொல்ல இரவில் உண்டாகிறது, அது இயற்கை, அது டைமுக்காக, காலத்துக்காக தேவன் சிருஷ்டித்தவைகள், அது மூடிற்று. இந்த இருளுள்ள உலகத்தில், இந்த பிசாசின் ஆதிக்கம் நிறைந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசுடைய உலகத்தில் அந்த ஆதியிலே ஒளியாய் இருந்தாரே அந்த தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் யாரா இருக்காரு? இந்த பூமி என்னவா இருக்கு? இருள்லாம் டீமானிக்கா இருக்கு. பாப்பா பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் வசனம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. வசனத்தை கவனிக்கிறவர்கள், நான் சொல்றேன், இந்த வசனத்தை கேட்டு போகும்போது உங்கள் பிரச்சனைக்கு இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை சகல அற்புதங்களை செய்ய வல்லது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு கடந்து வருவோம். இந்த உலகத்திற்குள் தேவன் ஏன் வந்தார்
என்பதற்கு போன வாரம் சொன்னேன், நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும்படி தேவன் வந்தார் என்று சொன்னேன். இன்னைக்கு நான் தேவன் ஏன் எதற்காக வந்தார் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் வருவோம். முதல் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்புறம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குடித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். 9ஆம் வசனம் எல்லாம் சார்ந்து வாசிக்கலாம். உலகத்திலே வந்து பாடுங்க, உலகத்திலே யார் வந்தா? இயேசு ஒளியாக வந்தார். ஆமென். இருளுள்ள உலகத்தில் இயேசு ஒளியாக வந்தார். வந்து சொல்ல பாருங்க, வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த ஒளி. எதற்காக வந்தார்னா, இந்த இருளுள்ள உலகத்தில் உங்களை பிரகாசிக்கும்படி ஜீவ ஒளியாக இயேசு பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இருளில் சொல்ல மனுஷன் இருக்கான் பாருங்க, மரண இருளின் திரைகளில் இருக்கிறான், தான் போகும் இடம் என்னென்று அறியாது இருக்கான். எல்லா காரியங்களிலும் அவனுடைய வெளிச்சம் கூட இருளாய் மாறுகிறது. தேவன் சொன்னார், நான் வரேன் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படி மெய்யான ஒளியாக இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, தேவதூதர்கள் வந்து பாட்டு பாடும்போது அவர்களை சுற்றி மகிமை பிரகாசித்தது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர்கள் தேவதூதர்களுடைய பிரகாசம் கிடையாது, அவங்க தேவனண்டை இருக்கிறபடினாலே தேவனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலித்தார்கள். மோசே மலையில 40 நாள் இருக்கும் பொழுது கீழே வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவன் எதனால கேட்டா, தேவனோடு சஞ்சரித்தபடினாலே அந்த ஒளியின் மகிமையினால் இவனுடைய முகம் பிரகாசித்தது. ஆமென். அவர்களெல்லாம் பிரகாசித்தார்கள், நீங்களோ அந்த ஒளியை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இப்ப ஆண்டவர் எதற்கு வந்தார்னா, அவர் மெய்யான ஒளியாய் உங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒளியை பிரகாசித்தார்கள், நீங்களோ உலகத்திற்கு ஒளியாகவே மாற்றும்படி இயேசு வந்தார். ஆமென். ஆமென். ஏன்னா இருள்ல உங்க ஒளி பிரகாசிக்கும் போது உலகத்தில் இருக்கிற இருள் இந்த இன்டெலெக்சுவல் லைட்டை இருட்டாக்கலாம், அல்லது சூரியன் சந்திர வெளிச்சத்தை அது இருட்டாக்கலாம். உங்களுக்குள் இருக்கிற ஒளியை ஒரு நாளும் அது இருட்டாக்க முடியாது. ஏனென்றால் தேவனே உங்களுக்குள் ஒளியாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது பாருங்க. தேவன் பூமிக்கு வரும்பொழுது அப்படித்தான் உலகத்தில் வந்தார் போட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாசிக்கலாம். இந்த வேளையில வாசிப்போம், தேவனுடைய ஜனமே வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். வாசிப்போமா? என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ பிசாசில் இராதபடி, பிசாசின் கிரியைகளில் இராதபடி, இருளிலே இராதபடி, அந்தகாரத்தில் இராதபடி, மரணத்தில் இராதபடி, தரித்திரத்தில் இராதபடி, வியாதியில் இராதபடி, இரண்டாம் மரணத்தில் இராதபடி, நரகத்தில் இராதபடி, இருளில் இராதபடிக்கு வாசிப்போம், நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா. எதற்கு வந்தார்னா, உங்களை இருளா நீங்க இறக்கூடாது என்பதற்காக தேவன் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஆமென். சொல்லு, நான் இருளிலே, தரித்திரத்தில், வியாதியில், மரணத்தில், ஆவிக்குரிய மரணத்தில், வியாதியில், இரண்டாம் மரணத்தில், நரகத்தில் நான் இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அப்போ அவர் சொல்ல பாருங்க, அவரிடத்தில் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா? விசுவாசம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் என்பது கடந்த காலங்களிலே இயேசு என்ன செய்தார் என்பதை வேதம் சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவது விசுவாசம். உதாரணமாக சொல்கிறேன், இயேசு சிலுவையில் அறையப்படுறதை நீங்கள் பார்க்கல, சிலுவையில் மரித்ததை நீங்கள் பார்க்கல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை பார்க்கல, அவர் உயிர் தெழுந்ததை பார்க்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று
நான் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதான் விசுவாசம். இப்படி விசுவாசித்தா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இருளில் இராதபடி தேவன் உங்களை ஒளியாக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். இந்த ஒளியில பாருங்க, இந்த ஒளி வந்து இந்த பவுல் வந்து அவர் வந்து தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது தேவன் சொல்றாரு, பாரு ஒளிக்கு சில ஆயுதங்கள் இருக்கின்றார், ஒளியின் ஆயுதங்கள் என்று அவர் சில விஷயங்களை சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. ரோமர்கள் 2 கொரிந்தியர் புத்தகம் 6:14 வாசிட்டு அங்கே போவோம். 2 கொரிந்தியர் 6:14. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்தில் அபிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பார்களாக. இது திருமணத்தை பற்றி பேசுறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் ரட்சிக்கப்படாதவரை திருமணம் செய்யக்கூடாது என்பதை வேதம் இங்கு சொல்லுகிறது. சரி, அடுத்த வருஷம் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிப்போம். சம்பந்தம் மீது. அப்புறம் ஒளிக்கும் இருளுக்கும் பாருங்க ஒன்றோடு கலக்காதுன்றார். அதாவது நீங்க ஒளியில இருக்கீங்கன்னா இருள் கொண்டு வருகிற அத்தனையும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் இருளின் ஆளுகைக்குள் இருக்க மாட்டீர்கள். ஆமென். வேதம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை, உண்மையா சத்தியத்தை கேட்கிற இடத்துல நான் சொல்றேன், பாதாளத்தின் வாசல் சபை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் ஊழியங்களுக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரி அவர்கள் அவங்களுக்கு பாருங்க, முதல் நாள் ஜெபம் பண்ணும்போது கை விழுந்து போன கை. ஃபஸ்ட் நாள் ஜெபம்போது ஃபஸ்ட் நாள் கை ஏசப்பா சுகமாக்கினாங்க. 2வது நாள் சொன்னாங்க, இந்த கழுத்து பக்கத்தில் வீங்கி இருக்கும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண போயிடுச்சு. 3வது நாள் வந்து நிற்கிறாங்க. தேவன் என்ற சொல்கிறாரு, இவங்க இரவு வேளைகளில் மூச்சு குத்து போல் வரும், நீ சொல்லும் போதே நான் சுகம். மூச்சு குத்துனா பாருங்க, நைட்டு மூச்சு நின்றும். நான் சொல்கிறேன், ஏசப்பா சொல்லிட்டாங்க உங்களுக்கு மூச்சு குத்து ஒரு நாளில் 2 தடவை, சில நாட்கள் 3 தடவை வருது, ஏசப்பா சுகமாக்குறான்னு சொன்னேன். ஆமாம் பாஸ்டர் அப்படி பின்னாடி போனாங்க. சுகமாயிடுச்சு, நல்ல சுகமாயிடுச்சு, இருள் போயிடுச்சுங்க. இவங்க எங்கே நிறைய இடங்கள் தூக்கிட்டு போயிருக்காங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிருக்காங்க, நிறைய சபையில் கொண்டு போயிருக்காங்க, தூக்கிட்டு போயிருக்காங்க. ஜோமனை கொண்டு சுகமாகாதனால சரி இங்கே வந்தால் ஏசப்பா சுகம் அப்படி சுகம் இலவசமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இவன் ஒரு நடந்துருச்சு. யார் செஞ்சதுன்னா ஏசப்பா செஞ்சாங்க. ஆமென். அந்த ஊழியங்களை செய்யும்போது என்ன பாருங்க, தெரியாது பாருங்க, காலைல 3 மணிக்கு அந்த ஜெபம் பண்ணுவோம், மதியம் வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். காலைல ஒரு நேரம் சாப்பிட்டு மதியம் சாப்பிடாம சாயங்காலம் சாப்பிட்டு நைட்டு வந்து அப்படி ஊழியம். சரி, அவங்க சுகம் வந்துருச்சுல, சுகம் வந்து நினச்சிவாங்க, மக்கள் தங்க வேலையை செய்வாங்க இல்லையா, ஆளை காணா 7 வாரம் 8 வாரம். ஆனால் எனக்கு தெரியும், வந்து வசனத்தை கேட்கலைன்னா அது எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்து இழந்து போயிடும். இந்த வாரம் நிற்கிறேன், கணவன் இப்படி தலையை தொங்க போட்டே நிற்கிறாரு, மனைவி நான் என்ன நிற்கிறாங்க ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் ஏதோ சம்திங் ஹேப்பன். எல்லாம் போன வெயிட் பண்ணுறாங்க. திரும்ப வந்தாங்க, அந்தோடனே சொன்னாங்க, பாஸ்டர் வழி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டு ஏசப்பாட்ட வராமல் போயிட்டீங்களே. அப்போ ஒளிக்குள்ள இருள் என்ன செய்வேன், கவி அந்த கவிரும் வசனத்தை கேட்க வரலையே, ஆளை காணா. சரி ரைட், வந்து நின்றாங்க. நான் சொன்னேன், நான் இப்போ ஜெபம் பண்ணால் சுகம் ஆகுங்க, விடுதலை ஆகும். ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து வந்து வசனத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்க இந்த ஸ்தலம் இருக்கே, இது சாதாரண ஸ்தலம் இல்லைங்க, இது தேவனுடைய மகிமை வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வசனம் கேட்டிங்கன்னா கர்த்தர்ட்ட பெற்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் அது உங்களுக்கு பாதுகாக்கப்படும். ஆமென். ஒருவேளை பிசாசு உங்களை அட்டாக் பண்ணானா, இயேசுவின் நாமத்தில் அவைகளிலிருந்து உங்களை வெளியே தூக்கி விடுவோம். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். அப்போ என்ன ஆச்சு பாருங்க, கர்த்தர் சொல்றா பாருங்க. அப்போ அந்த சகோதரி ஜெபம் பண்ணல, தொடர்ந்து அந்த வசனத்தை கேளுங்கண்ணே. பெயினாக இருக்காங்கன்னு தெரியும், நான் வசனத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் தொடர்ந்து வசனத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். உங்கள் ஆசீர்வாதங்கள் தக்க வைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படும். அப்போ ஆண்டவர் சொல்றா பாருங்க, ஒளிக்கும் இருளுக்கும், இந்த ஸ்தலத்துக்குள்ள நான் சொல்றேன், இருளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமென். அப்படி வந்தாலும் அந்த இருள் இயேசு ஆண்டவருடைய நாமத்தினால் தோற்கடிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்க. ஆமென்னா அப்படியே இருக்குன்னு அர்த்தம். நான் அப்படியே இருக்குன்னே சொல்கிறேன். ஆமாம் தாங்க, அப்படி சொல்லுவாங்க, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே. இப்போ ஆண்டவர் சொல்லுவாங்க, இந்த ஒளியில் என்ன இருக்குது, இந்த ஒளியில் என்ன இந்த ஒளியில் என்ன இருக்குங்க, இந்த ஒளியை போய் நான் ஆராய்ச்சி பண்ண முடியுமா, இதில் பார்த்தா சின்ன சின்ன பல்ப்ஸ் இருக்குது, அதனால் ஒளி. சூரியனை போய் ஆராய்ச்சி பண்ணணுமா, சூரியனை சொல்கிறாங்க, சூரியனுக்குள்ள மிகப்பெரிய நியூக்ளியர் பாம்ஸ் மாணிக்க
என்ன செய்தான், வெடிக்குது. அதனால அந்த சூரியன் எழுந்து. அப்போ அதுக்குள்ளே இருக்க இந்த தேவனுடைய ஒளிக்குள் என்ன இருக்கிறது, அது மங்கி போகாது இருக்கிறதற்கு, அது இருளை மேற்கொள்ளுகிறதற்கு அந்த தேவனுடைய ஒளிக்குள் என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும். பாருங்க, அந்த தேவனுடைய ஒளியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவனுடைய ஒளியில் பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அத்தியாயத்துக்கு வரும். அந்த தேவனுடைய ஒளியில் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தேவ ஒளியில், அதாவது தேவன் ஒளியாக இருக்கார், அந்த தேவனுக்குள்ளே, அந்த ஒளிக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கு. பாருங்க, தேவனுக்குள்ள என்ன, அந்த ஒளிக்குள்ள என்ன இருக்கா, 3 தான் இருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அந்த ஒளிக்குள்ள தேவன் இருக்க ஸ்பெஷல். அது அவர் பூமிக்குள்ள வரும்போது பாருங்க, அவர் பூமிக்குள்ள வரும்பொழுது ஒளியை கொண்டு வந்தார். அந்த ஒளிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், ஹோப் ஆஃப் க்ளோரி, மகிமையின் நம்பிக்கை, அப்புறம் தேவனுடைய அகாப்பே என்கிற அந்த அன்பு. இது 3 தான் அவருக்குள்ள இருந்துச்சு. அதான் அவரை ஒளி, அவர் ஒளியில், அந்த ஒளியில் இருக்கிற விசேஷம் தான் அவர் காட் ஆஃப் ஃபெய்த், ஹோப் ஆஃப் க்ளோரி, மகிமையின் நம்பிக்கையுடையவர், அப்புறம் அகாப்பே, தேவ ரகமான அன்பு. இந்த 3 ஒளிக்குள்ள இருந்துச்சு. அப்படியே பிசாசுக்குள்ள என்ன இருந்துச்சு, இந்த இருளுக்குள்ள என்ன இருந்துச்சு வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது ஜஸ்ட் ஆப்போசிட். அதாவது அந்த ஒளியிலிருந்து பிசாசு தன்னை கட் பண்ணிட்டான் பாருங்க, அவனுக்குள்ள வந்தது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போவோம். அவனுக்குள்ள 3 தான் இருக்கு பாருங்க, 3 தான் இருக்கு. 10ஆம் வசனம் வாசிப்போம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும், 3க்குள்ள தான் இருக்கு. கில்லிங், ஸ்டீலிங், டெஸ்ட்ராய்ட். அவனுக்குள்ள 3 தான் இருக்கு. இருளுக்குள்ள என்ன இருக்கு, திருடுறது, கொல்றது. சொல்ல, இருளுக்குள் கொல்றது, அழிக்கிறது, அப்புறம் திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. சொல்ல, திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. இது 3 தான் இருக்குல்ல. தேவனுக்குள்ள என்ன கேட்டிங்கன்னா, விசுவாசம், நம்பிக்கை, தேவகரமான, அதான் அந்த லைட்டில் இருக்குது. இப்போ பிசாசை நினச்சிக்கோங்களேன், போகிற வேலையை உங்களை கொல்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருவான். உங்கள் சுகத்தை கொல்றது, உங்கள் தொழிலை கொல்றதுக்கு எதையும் கொல்லுவான் அவன். ஏன்னா இருள் அவன் வைத்திருக்க ஆயுதமாக தான். திருடுவான், வசனத்தை திருடுவான். என்ன செய்வான், திருடுதான் செய்வான். நீ சபைக்கு போகாதாண்டுவான், வசனத்தை கேட்காதாண்டுவான், உனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னுவான். முடிஞ்சு அவன் திருட பார்ப்பான். அப்புறம் பாருங்கள், நிறைய அறிவுள்ளவர்களை சபைக்கு போக மாட்டேன்றாங்க. பெரிய ப்ரொஃபஸர்ஸ் கூட சபைக்கு போக மாட்டேன்றாங்க. கேட்டா நாங்கள் உங்கள் அறிவு சார்ந்தது இல்லைங்க, இது ஆவி சார்ந்தது. ஆமே, இந்த அறிவு தெய்வீகமான அறிவு. ஆமே, திருடிடுவான். அப்புறம் அழிப்பான். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவான் சுத்தமாக. தேவன் அப்படி இல்லை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 உடையவராக இருக்கிறார் தேவன். இது ஒளியில் இருக்கு. அப்போ பவுல் சொல்றாரு, அப்போ தேவன்கிட்ட இருக்கு. தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணணும் விரும்புகிறாரு. இந்த உலகத்திற்கு நீ ஒளியாக இருக்கணும் விரும்புகிறாரு. தேவன் ஒளியாக இருக்கிறார், இருள் உங்களை ஆளுகை செய்யக்கூட விரும்புகிறார். அப்படியானால் நீங்கள் இந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். ரோமர்கள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 13:12. வேதாகமத்தில் நிறைய ஆயுதங்கள் இருக்கு ஸ்பிரிச்சுவலா, சரியா? ரோமர்கள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு, இங்கே பார்த்தீங்களா என்ன பேசு, பார்த்தீங்களா? இரவுனா இதை சொல்கிற இரவுன்னு இருட்டு. இருளை சொல்லலை. இப்போ ஒளியின் ஆயத்தை சொல்லும்போது சொல்ல, இரவு சென்று போயிட்டு பகல் சௌமாயிற்று ஆகையால் அந்த காரணம் இருளை சொல்கிறாரு. டீமானிக்க சொல்கிறாரு. கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுள். சொல்லுவோம், ஆர்மர் ஆஃப் லைட்ஸ். சொல்ல, ஒளியின் ஆயுதங்களை நான் தரித்து கொள்ளுவேன். அதுக்கு முன்னாடி சொல்ற, இரவு சென்று போயிட்டு பகல் சமயமாயிற்று ஆகையால் இருளின் கிரியைகளை நான் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, என்னென்ன இருள் காரியம் செய்ய கீழே சொல்ற, களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமவாரம், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராக நடங்கள். அடுத்த துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இப்படின்னா சொல்ல பாருங்க. துர் இச்சை உடலை பேணுறான். என்ன கண்டக்ட் வச்சுக்கோங்க, ஒரு 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 சகோதரனோ ஒரு சகோதரியோ யாராக இருக்காங்க பாருங்க. அவங்க சகோதரன் பாருங்க, ஒரு ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய போயிட்டு பாருங்க. சின்ன பிள்ளைகளை ஒழுக்கமாக நடத்தணும். சின்ன பிள்ளைகளை பெரியவங்க
பெண் பிள்ளைகளை கண்ணத்தை கிள்றது, மற்றவங்களுடைய பிள்ளைகளை தூக்குறது, இது கூடவே கூடாது. சின்ன பிள்ளை என்ன செய்யக்கூடாது? தூக்குறது, கிள்றது, இந்த மாதிரிக்கு வேலையில் செய்யவே கூடாது. அப்புறம் அவங்களுடைய ஆடைகளை பற்றி ஓப்பன் கமெண்ட்ஸ் நாட் அலௌடு. ஓப்பன் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஆடை நல்லா இருக்குது, உங்கள் வாட்சி நல்லா இருக்குது, உங்கள் முடி நல்லா இருக்குது, இதெல்லாம் டீமானிக், இதெல்லாம் தேவையே கிடையாது. நான் சொல்கிறேன், இது தவறு. ஆமென். நல்லா கவனிக்க கொடுக்க மாட்டோம். கண்ணத்தை கிள்றதை தூக்குறத கிடையாது. ஏன்னா இது இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு செய்கிறதுக்கு என்ன செய்யாதீங்க, அனுமதிக்காதீங்க. ஆடைகள் அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதெல்லாம் உட்காந்து சொல்லி வச்சுக்கலாமோ, நான் வேறு காரியத்தில் போகணும். இதெல்லாம் நீ பைபிள் வாசிக்கிறது உங்களுக்கு என்ன செய்யும், வரும். அது மாதிரி செய்யக்கூடாது. ஓப்பன் டாக் பேசுறது, உங்கள் பிள்ளைகள் சொல்லிக்கணும். ஓப்பன் டாக் யார் பேச நிராகரிக்க சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா பாருங்க, அப்படி ஓப்பன் டாக் பேசுகிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் தான் பேச செய்யும். உங்கள் பிள்ளை பாருங்கள், உங்கள் பிள்ளை வந்து அப்போ நல்ல ஒரு ஆடை அணிஞ்சிட்டு போகிறாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நேர்த்தியாக அணையலாம். ஒருத்தன் சொல்கிறான், உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும். ஓப்பன் டாக் ஓப்பன் ஆகிடுச்சு. டீமனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி பேச அனுமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. நல்லா கவனமாக இருங்க. சரி, ரைட், ஓகே. இதுக்கெல்லாம் போக விரும்பலை. அதை பாஸ்டர் மாட்ட சொல்லியிருக்கேன், அவங்க பேசுவாங்க. நான் பேச முடியாது, நீ பேசுன்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், அதை நான் சொல்ல முடியல, சில தடவை சொல்ல முடியல பாருங்க. அப்போ இதை தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி காரியங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, இது வந்து ஒளியின் ஆயுதம் கிடையாது. ஒளியின் ஆயுதம் என்பது விசுவாசம், தேவரகமான அன்பு, நம்பிக்கை. இதை எங்கே சொல்கிறாரு? 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துக்கு வருவோம், 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். பாருங்கள், ஒளியின் ஆயுதம் சொல்லிட்டார். ஒளியின் ஆயுதம்னா என்னன்னு சொல்லணும்ல, அவர் சொல்கிறா பாருங்க. அந்த ஒளிக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்ன ஒளியின் ஆயுதங்களை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். நீங்கள் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். அவர் அழகா சொல்ல பாரு, இரவுக்கும் இருட்டுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவும். தூங்குகிறவர்கள் ராத்திரிலே தூங்குகிறார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரிலே பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாக இருந்து. நான் வாசிக்கிறேங்க. விசுவாசம், அன்பு என்னும் பாதுகாப்பு உடையையும். நல்ல டென்ஸ்ல என்னன்னா அதான் என்னது, விசுவாசமோ அன்பு என்னும் பாதுகாப்பு உடையும் மீட்பு பெறுவோம் என்னும் நம்பிக்கையை தலை கவசமாகவும் அணிந்து கொள்ள கலவோம். அல்லேலூயா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை பாதுகாக்கிற கவசங்கள், உங்களை இருள்ல இருந்து பாதுகாக்குங்க. ஃபெய்த், தேவரகமான அன்பு, மகிமையின் நம்பிக்கை, இவைகள் இருள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கும். அல்லேலூயா. இதான் சொல்றாரு ஒளியின் ஆயுதம். ஒளியை பற்றி பேசிட்டே வர்றாரு. அங்கே சொல்றாரு ரோமர் 13:12 சொல்றாரு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். இங்கே சொல்றாரு ஒளி இருக்கப்பா, அவர் ஆயுதம் கொடுக்குறாரு. விசுவாசம், நம்பிக்கை, தேவரகமான அன்பு, இவைகளை நீங்கள் தரித்து கொண்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒளியானது இருளானது உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்போ ஃபெய்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்துட்டீங்கன்னா பிசாசு ஓடு போவான், இருள் ஓடும், இருளுடைய கிரியைகள் ஓடி போகும். ஃபெய்த் எப்படி வரும்? சத்திய வசனத்தை நீங்கள் கேட்கறனால. நெகட்டிவ் ஃபெய்த் ஒர்க் ஆகும். சிலருக்கு என்ன நெகட்டிவ் ஃபெய்த் ஒர்க் ஆகும் பாருங்கள். வியாதி தேவ சித்தன் ஒர்க் ஆகும். வியாதி தேவ சித்தன்ல, சுகமே தேவ சித்தன்றதை வசனத்திலிருந்து விசுவாசிக்கணும். அப்போ அப்படி விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே காரியங்களை செய்வார். அப்போ ஒளியின் ஆயுதங்கள் என்னென்ன? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசத்தின் அன்பையும் பாதுகாப்பு உடையாகும். ரட்சிப்பின் நம்பிக்கை, அதாவது மீட்பை பெறுவோம். ஒரு நாளில் தேவன் என்ன செய்வார்? பரலோகராஜ்யம் கூட்டி சொல்லி சேர்ப்பார். நான் மரித்திருந்தால் உயிரோடு, அதான் நம்பிக்கை. கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவளாக இருந்த தலைக்கவசமாக அணிந்து கொள்ளும் என்று சொல்லுது. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஏன் பிசாசு சிலருடைய வாழ்க்கைக்குள்ளே வேகமாக கிரியை செய்கிறான் அப்படின்னா பாருங்கள், காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த பாதுகாப்பு ஆயுதத்தை களைந்து போட்டுறீங்க. இந்த பாதுகாப்பின் ஆயுதத்தை பயன்படுத்தல. ஒரு நாளும் இயேசு ஒரு பொழுதும் அந்த அன்பு என்கிற காரியத்தை தாண்டவே கிடையாது. பாருங்கள், அவர் வல்லமையுடையவர் தான், ஆனால் மிகுந்த அன்புள்ளவர். இயேசு எப்படி இருக்கான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த அன்பு எப்படிப்பட்ட நான் வாசிக்கிறேன், பல முறை நான் உங்களுக்கு வாசித்திருக்கேன். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள், வாசிமா. இயேசு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். இயேசுவுக்கு பொறாமை இல்லை. இயேசு தன்னை புகழ மாட்டார். இயேசு இருமாப்பாய் இருக்க மாட்டார். இயேசு அயோக்கியமானதை செய்ய மாட்டார். இயேசு தற்பொழிவை நாட மாட்டார். இயேசு கோபப்பட மாட்டார்.
இயேசு தீங்கு நினைக்க மாட்டார். இயேசு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் படுவார். இயேசு சகலத்தையும் தாங்குவார். இயேசு சகலத்தையும் விசுவாசிப்பார். இயேசு சகலத்தையும் நம்புவார். இயேசு சகலத்தையும் சகிப்பார். அல்லேலூயா. இது ஒரு ஆயுதங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லி வாசிப்போம், மறுபடியும் வாசிப்போம். இயேசு சொல்லுங்க. இயேசு நீடிய சாந்தமும் தயம் உள்ளவர். இயேசு எவ்வளோ நீடிய சாந்தமாக தெரியுமா? மோசையை தேர்ந்தெடுக்கிறார். மோசே வா, உன்னை நான் வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறேன். அவன் கோபப்பட்டுறான், கொலை பண்ணிடுறான். ஆனால் மிகுந்த சாந்தம் உள்ளவராக 40 வருஷம் மோசையை கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. அந்த சாந்த குணம் மட்டும், நீடிய சாந்தம் உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன், பிசாசு விளையாடுவான் உங்கள் வாழ்க்கையில். இருள் வரும். ஏன்னா பாதுகாப்பின் ஆயுதத்தை நீங்கள் களைந்து போட்டு விட்டீர்கள். இந்த தேவரகமான அன்பில் நடக்கிற சாந்தம், நீடிய சாந்தமாக, அதை நீங்கள் பயிற்சி வைக்க வேண்டும். அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க, தயவு உள்ளது. அடுத்த அந்த தயவுனா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் வரும். அன்புக்கு பொறாமை இல்லை. அதான் ஐயோ அப்பா, நீங்கள் பொறாமை இருக்கலாமா? பொறாமனா எத்தனை பேருக்கு தெரியும்? ஒன்றுமே தெரியாதுன்றீங்க. தேவதூர்களா நீங்கள்லாம்? பொறாமை எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்களாம் பரல வந்துடுவீங்க. ஆமென். தேவன் ஒரு நாள் ஒருத்தரை பார்த்து, ஐயோ இவன் நல்லா, நம்மளை காட்டு நல்லா இருக்கானே, இவன் பிள்ளை நல்லா படிக்குதே, இவன் பிள்ளை வந்து நம்ம பிள்ளைங்களாம் நல்ல ஸ்கூலில் படிக்கணும், மற்ற பிள்ளைங்கலாம் அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னா பொறாமப்பட மாட்டார். அவர் சொல்லுற, எப்பா நீ நல்லா படி, நல்லா இரு, உன்ட்ட எனக்கு பொறாமையே கிடையாது, ஏனென்றால் நான் அன்பில் இருக்குன்னு சொல்லுவார். நல்லா கவனிங்க. அப்படி நீங்கள் பொறாமை இல்லாமல் தேவ அன்பில் நடந்து கொண்டீங்கன்னா இருள் உங்களை ஆளுகை செய்யாது. ஆமென். ஏன் வியாதிகள், சில பிரச்சனைகள் வரும் கிடைக்கணும், ஏதாவது ஒரு அன்பில் நடக்கிற கிரியைகளை, அந்த ஒளியின் ஆயுதத்தை கலைந்து போடுகிறபடினாலே இருள் என்ன செய்து மேற்கொள்ளுது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றான்? அப்பா, இருள் உன்னை மேற்கொள்ளக்கூடாது, நீ தான் இருளை மேற்கொள்ளும்படி நான் உன்னை உலகத்திற்கு ஒளியாக வைத்தேன் என்று சொன்னார். ஆமென். ஆனால் அந்த 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 பாதுகாப்பு உடைய எரிஞ்சுறாங்க. அன்பில் நடக்கிறதுல பாருங்க, கிறிஸ்தவம் என்பது நாலேஜ் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஆவிக்குரிய அறிவும் அதை செயல்படுத்துவதும். சொல்லுவோம், கிறிஸ்தவம் என்பது ஆவிக்குரிய அறிவும் அதை கடைபிடிப்பதும். நீங்கள் இதை கடைபிடிக்கலைன்னா கேட்டு பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் சொல்லு பாருங்க. அப்போ தன்னை புகழாது. அன்பு என்ன செய்யாது? தன்னை புகழாது. பாருங்க, அது எனக்கு தெரியல, நீங்கள் புகழ்றீங்களா உங்களை புகழலையான்னு தெரியாது. ஆனால் என்ன செய்யாது? அன்பு தன்னை உங்களை புகழாது. சொல்லு, அன்பு தன்னை புகழாது. சொல்லு, அன்பு தன்னை புகழாது. நல்ல தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஒரு நாளும் ஒருபோதும் நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் உங்களை நீங்கள் புகழ்ந்து கொள்வீர்களானால், நான் சொல்கிறேன், வேத வசனம் என்ன செய்யும்? தேவனுடைய வசனம் என்ன செய்யுங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது கிரியை நடப்பிக்காது. சொல்ல, அன்பு தன்னை புகழாது. சொல்ல, தேவனுடைய அன்பு புகழாது. கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, அவன் பிசாசு விழுந்து போனதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பிரைட்னஸ்னால இல்லை, ப்ரைடுனால. ஸோ நீங்கள் அன்பில் நீங்கள் உங்களுக்கு பெருமை பேசாமல் கர்த்தரை உயர்த்து கொண்டே இருப்பீங்கன்னா, நான் தேவன் செய்த கிரியைகளை சொல்வது பெருமை கிடையாது. நான் தேவன் அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறேன், அது கர்த்தரை உயர்த்துறேன், சரிங்களா? ஆனால் புகழ்ந்துட்டே இருந்தனால கர்த்தர் இது அன்பின், அது வந்து பாதுகாப்பு உடை கிடையாது. அதில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் ஒரு ஒளியின் ஆயுதங்களாக இருக்கிறது. அப்போ நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமப்பட வேண்டிய அவசியமோ புகழ வேண்டிய அவசியமோ இல்லை. இருமாப்பாயிராது. அப்புறம் பாருங்கள், அயோக்கியமானதை கேவலமான காரியத்தை செய்யாதுன்னு சொல்கிறேன். வசனம் சொல்லுது பாருங்கள், தேவன் என்னைக்காவது ஒரு நாள் கேரணமாக கிடையாது. அது நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய அன்பின் ஆயுதத்தை நீங்கள் கலைந்து போடுறீங்க. அயோக்கியமான செய்யக்கூடாது. அயோக்கியமான தற்பொழிவை என்னை யாராவது புகழ்ந்து பேசன்னு விரும்பாதான். அது அப்புறம் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன செய்யும்? கோவப்படாது. என்ன செய்யாது? சொல்லுங்க, கோவப்படாது. சத்தியமாக பண்ண, கோவப்படாது. கோவப்பட்டால் பிசாசு வருவான். சொல்லுங்க, கோவப்பட்டால் பிசாசு வருவான். இப்படி பாஸ்டர் வருவான். அப்போ நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பிசாசு உங்களுக்குள்ளே ஆடும்போது வந்தது தெரியும். அதனால் நீங்கள் சொன்னாங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு, சூரியன் அஸ்தமிக்கணும்பா திரியக்கடன் போட்டிருக்கே பாஸ்டர். அப்போ காலையில் கோவப்பட்டு நைட்டு வரைக்கும் தான், அப்படி சொல்லப்படல. அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழில் சரியாக போடலை. அவர் என்ன சொல்கிறாரு? பாவத்திற்கு ஏதுவான கோபம் கொள்ளாதே. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி பாவத்துக்கு ஏதுவான கோபத்தோடு நீ நைட்டு வரைக்கும் போகாத, பிசாசு வந்து கலை விதைச்சிருவான்றது. அந்த டிரான்ஸ்லேஷன் வேறு. இங்கே சொல்லுது கோபமே படாத. சொல்லுங்க, கோபமே படாதே.
எப்படி இருளில் நான் இருள்னு சொன்னது போல பாருங்க, இந்த கோபத்தில் பல கோபங்கள் இருக்கு. நான் சொல்றேன் கோபமே படாது சொல்லுங்க, கோபம் அடையாது சொல்லுங்க, கோபப்படேன், சத்தியமா பண்ண கோபப்படேன். கேரக்டர் ஸ்டடி வந்தால் கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் கோபப்படாமல் இருந்தீங்க, நான் சொல்கிறேன் பிசாசு இருள் என்ன செய்யாது, உங்களை மேற்கொள்ளாது. அப்புறம் பாருங்க, தீங்கு நினையாது சொல்லுவோம், தீங்கு நினையாது, நினைக்காது சொல்லு, தீங்கு நினைக்காது, நினைவை அறிகிற கர்த்தர். நல்லா கவனிங்க, நன்மையை நினைச்சிங்கன்னா கர்த்தர் ஆசீர்வாதம், தீமையை நினைச்சா பிசாசு மோப்ப முடிப்பான். அவன் சொல்ல இது என்ன நம்ம வேலை, நம்ம புகை அங்கே வருது, யார் நம்மளை நினைக்கிறான் வந்துடுவான். அவன் தீங்கின் அதிபதி. ஒருத்தருக்கு தீங்கு நினைக்காதீங்க, ஐயோ நோ. எப்பயும் சொல்லுங்க வசந்துக்குள்ள, உங்களுக்கு 1000 துன்பங்களையும் துயரங்களையும் உங்களுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் நினைச்சாலும் நீங்கள் வெற்றி அடையணும்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஒளி பிரகாசிக்கணும்னு சொன்னால், உங்களை சபிக்கிறோம் நிந்திக்கிறோம் நன்மை நினையுங்கள், ஆசீர்வதிங்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? உயிரோடு இருக்க மனுஷன் செத்த மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பிசாசு நீங்கள் இடம் கொடுத்தா சில காரியங்களை செய்ய முடியும். தேவனுக்கு இடம் கொடுத்தால் தேவன் நன்மையானதை செய்ய முடியும். மனிதர்கள் ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியாது சொல்ல, மனிதர்கள் ஒன்றோ எனக்கு செய்ய முடியாது. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலோ அது என்னை அணுகாது. ஆனா நீங்க தீங்கு நினைச்சீங்கன்னா பிசாசு வந்துடுவான். அதான் ஒளியின் ஆயுதம். பாருங்க, தீங்கு நினைக்கிறீங்களா, நினைக்கிறீங்களா அறிகிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் தேவன் உங்கள் நினைவுகளை ஒருத்தரை பற்றி யோசிக்கும் நல்லா யோசிங்க, வசனத்தை கொண்டு யோசிங்க நல்லா. ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் தீமை வச்சிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்க நன்மையாக இருக்கட்டும், அவங்க வாழ்ந்திருக்கட்டும், சுகத்து. ஏன் தெரியுமா, செல்ஃப் அப்படி தான் பார்த்தாரு, இவனுக்கு நன்மை சொன்னால் தான் செய்வான். ரைட்டு, தீங்கு கூட நினைக்காதீங்க, மன்னத்தில் கூட நினைக்காதீங்க. அப்படி வந்துச்சுன்னா உடனே முழங்கால் போட்டு ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதின்னு சொல்லுங்கள். பிசாசு ஓடியே போயிடுவான். பிசாசு என்ன தீங்கு நினைப்பான், உன்னை பிசாசுக்கு இடம் கொடு, உன் வாழ்க்கையில் வந்து உன்னை பிசாசு இருள் வரட்டும்னு சொல்லி விரும்புகிறான். அடுத்தது பாருங்கள், தீங்கு நினையாது. அப்புறம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்குவேன் சொல்லுங்க. என் பிள்ளைகள் செய்கிறதை அன்போடு தாங்கி வேத வசனத்தில் நடத்துவேன். ஆமென். நான் தான் சொல்லுவேன், என் குடும்பத்தை நான் தாங்குகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமாங்க, எவ்வளோ வலு என் மேலே வச்சாலும் தாங்குவேன். ஆமென். ஏன் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென். சொப்பனத்தில் பிசாசு இருந்தால் கூட அவனை அடிப்பேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பாருங்க, சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அடுத்து சகலத்தையும் நம்பும், அப்புறம் சகலத்தையும் சாகிக்கும். இதான் பிரச்சனை. இதை நீங்கள் மட்டும் கை கொண்டீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வியாதின்னு ஒன்றே வராது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை அப்படி வியாதியோ பிரச்சனையோ வந்தால் நீங்கள் அந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருக்கு அப்படின்னாலே அவனை பிசாசை ஓட ஓட துரத்தலாம், நீங்கள் ஜெயம் எடுக்கலாம். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த நடக்கைகள் இல்லை பாருங்க. கிறிஸ்துவ என்ன வச்சா, ஒரு பேரளவில் பேச்சளவில் இன்டலெக்சுவல் ஆனனால கிறிஸ்துவின் வெற்றியை காண்பிக்க முடியல பாருங்க. தரித்திரத்தில் வியாதியின் மேலே பிசாசின் மேலே காண்பிக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, என்ன சர்ச்சுக்கு போகிறாங்க, ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் இந்த வசனங்களை கை கொண்டால் நான் சொல்கிறேன், நீங்கள் வெற்றி உள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆமென். அப்போ இந்த ஒளியின் ஆயத்தில் இருக்க விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரிய. இந்த அன்பில் நீங்கள் நடந்தீங்கன்னா, அன்பில் எப்படி வாக் பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, அன்பில் நடக்க கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள், அதான் மிகப்பெரிய ஆயுதம். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, இப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா, இப்படி நடந்தீங்கன்னா வேதம் சொல்லுது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வருவோம். மத்தேயு 5:14 வருவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கு. யாரா இருக்கீங்களா நீங்கள்? ரைட். அடுத்த வசனம் பாருங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டோம், விளக்கை கொளுத்தி மரக்காலால். நீங்கள் வெளிச்சமாக தான் இருக்கீங்க. உங்களுடைய மாமிசத்தின் கிரியைகளால் நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு மரக்கால் என்ன சொல்கிறது, ஒரு படி இருக்கு இல்லையா, படி, ஒரு படி 2 படி பார்த்துருப்பீங்களா, உப்பு அளந்து விடுவாங்கல்ல, அந்த படியில் என்ன செய்யறது, விளக்க மூடி வச்சுருவாங்களாம். ஆண்ட சொல்ல, நீ வெளிச்சமாக இருக்க, உன்னுடைய மாமிசத்தின் கிரியைகளினாலே உனக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் பிரகாசிக்காதபடி அவைகளை மூடி வைக்கிறான்னு கற்று சொல்லி அடுத்து பாருங்க. மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். ஏன் பைபிள் அப்படி தாங்க போட்டிருக்கு.
கிடையாது. நான் வாசிக்கிறீங்க, நீங்கள் வாசிக்கிற கேட்டால் நான் வாசிக்கிறேன் பார்க்கணும். நான் வாசிக்கிறேன். விளக்கை நான் சொல்லேன், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை நீருக்கு மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். நான் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கிறேன். விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதுக்கு போலால் மரக்காலால் மூடி வைக்கிறேன். அப்பொழுது அது என் வீட்டில் உள்ள யாவருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள யாவருக்கும் என்னத்தை கொடுக்கும்? இருளை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? உண்மைக்கு வெளிச்சத்தை கொடுக்குறீங்க நீங்கள்? அப்படியா கொடுக்குறீங்க? வெளிச்சத்தை கொடுக்குறீங்க, இருளை கொடுக்குறீங்களா? வெளிச்சத்தை கொடுக்குறீங்களோ இருளை கொடுக்குறீங்களோ? நன்மையானதையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்துக்கனையும் உங்கள் முன்னால் வைக்கிறோம். அதுபோல் வெளிச்சத்தையும் இருளையும் வைக்கிறேன். அதுபோல் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறதான பிசாசின் ஆயுதங்களையும் ஒளியின் ஆயுதமாகிய அன்பு, விசுவாச, நம்பிக்கை வைக்கிறேன். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஞான அறிவுள்ளவர்களாக நீங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஒளியின் ஆயுதங்களாய் தரித்து கொண்டால், இப்போ சொல்ல போகிற வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 5 வாசிப்போம். நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். மலையில் மேல் இருக்கிற பட்டணமாய் மறைந்திருக்க மாட்டேன். என் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் என் வீட்டின் விளக்கு தண்டின் மேல் வைப்பேன். அப்பொழுது என் வீட்டில் உள்ள யாவருக்கும் அது இருளை கொடுக்கும். இருளை கொடுக்கும். இருளை கொடுக்கும். நான் சொல்றேன், வெளிச்சம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். Don't forget to subscribe. Don't forget to subscribe. Don't forget to subscribe. ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது காணிக்கைக்காக தசமபாகத்துக்காக ஜெபம் பண்ணலாம். பின்பு நாம் பாடல்களை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம்.